ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேடி ஸ்டடி டைம். நாம் இன்னைக்கு ஆகஸ்ட் 13, 2024 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, 4 மாநகராட்சிகள் மற்றும் 3 நகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னா, தமிழகத்தில் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் மாநகராட்சிகளாகவும், ஸ்ரீபெரும்புத்தூர், மாமல்லபுரம், திருவையாறு ஆகிய பேரூராட்சிகள் நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஊர் நம்ம பள்ளி அப்படிங்கிற திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்துக்கு இதுவரை 380 கோடி நிதி கிடைச்சிருக்கு அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பொதுமக்களுக்கு 5 லட்சத்தில் புதிய காப்பீட்டு திட்டம். ஸோ அதாவது புதுவையில் அனைத்து தரப்பினரும் பயன்பெறக்கூடிய வகையில் ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள புதிய காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரான்ஸில் நடைபெற்ற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வண்ணமயமான நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸ் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது 33வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் நகரில் கடந்த ஜூலை 26 தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ போட்டியின் பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா முதலிடம் இருக்கு. ஸோ ஒலிம்பிக் போட்டியை நடத்திய பிரான்ஸ் 6ஆம் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அதாவது இந்தியா 1 வெள்ளி 5 வெண்கலம் என 6 பதக்கங்கள் வென்று இந்தியாவுக்கு 71வது இடம் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தேசிய அளவிலான சிறந்த உயர் கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் சென்னை ஐஐடி முதலிடம் பெற்றிருக்கு. ஸோ இந்திய தரவரிசையில் சென்னை ஐஐடி தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடம் பெற்றிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த டீட்டெயில்னாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.